சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இப்போ. ஒரு நிமிஷம் 1940கள்ல லண்டன் நகரத்து மேல ஜெர்மனி தொடர்ந்து குண்டு வீசின அந்த தி பிளிட்ஸ் காலகட்டத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ரொம்ப இருண்ட ஒரு காலகட்டம் அது. ஆமா, ராத்திரி நேரத்துல சைரன் சத்தங்கள் காத கிழிக்கும். அப்போ இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் மாதிரியான பெரிய தலைவர்களும் சரி, ராணுவ தளபதிகளும் சரி, என்ன நினைச்சாங்க தெரியுமா? மக்கள் பயத்துல உறைஞ்சிடுவாங்கன்னு நினைச்சாங்க இல்லையா? சரியா சொன்னீங்க. குண்டுகள் விழ ஆரம்பிச்சதும் மக்கள் பீதி அடைஞ்சிடுவாங்க. தங்களோட உயிரை காப்பாத்திக்க மிருகங்கள் மாதிரி ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. ஒட்டுமொத்த லண்டனுமே ஒரு கலவர பூமியா மாறிடும்னு ரொம்பவே பயந்தாங்க. ஆனா இங்க மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்க எதிர்பார்த்த அந்த மோசமான விஷயங்கள் எதுவுமே அங்க நடக்கல அப்படிங்கிறது தான். நிஜமாவா? பின்ன என்னதான் நடந்துச்சு? நடுராத்திரியில குண்டுகள் வீசப்பட்டப்போ மக்கள் ஒருத்தர் மிதிச்சுக்கிட்டு ஓடல. மாறாக இடிபாடுகளுக்கு நடுவுல அமைதியா உட்கார்ந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அட, குண்டு விழும்போதும் டீ குடிச்சாங்களா? ஆமா, அது மட்டுமில்ல, தங்களுக்கு சற்றும் அறிமுகமில்லாத முகம் தெரியாத மனிதர்களுக்கு கூட வலிய போய் உதவினாங்க. வாவ், இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னொரு தரவு என்னன்னா, அந்த போர்க்காலத்துல மக்களோட மனநலம் முன்னை விட மிகச் சிறப்பா இருந்திருக்கு. தற்கொலைகள் குறைஞ்சிடுச்சு, மது பழக்கம் வெகுவா குறைஞ்சிடுச்சு. மக்கள் ஒன்னா இணைஞ்சாங்க. இத கேக்கும்போது எனக்கு 2005ல அமெரிக்காவை தாக்கிய கத்ரினா புயல் தான் ஞாபகத்துக்கு வருது. நியூ ஆர்லியன்ஸ் நகரமே தண்ணில மூழ்கியப்போ செய்தி சேனல்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? அவங்க எப்பவும் போல பதற்றத்தை தானே கிளப்புனாங்க. கண்டிப்பா. மக்கள் கடைகளை சூறையாடுறாங்க, துப்பாக்கியால சுட்டுக்கிறாங்க, பாதுகாப்பு மையங்கள்ல கொலைகள் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாம அதை அப்படியே நம்பணும். ஆனா உண்மை அது கிடையாது, சரியா? ஆமா, தண்ணி வடிஞ்ச பிறகு ஆராய்ச்சியாளர்கள் உள்ள போய் பார்த்தப்போ அங்க எந்த கொலையும் நடக்கல. மக்கள் தங்களுக்குள்ள ராபின்ஹுட் லூட்டர்ஸ் அப்படின்னு குழுக்களை உருவாக்கி அனாதையா விடப்பட்ட கடைகள்ல இருந்து உணவையும் மருந்துகளையும் எடுத்து முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்து காப்பாத்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி. நீங்க செய்திகள்ல பாக்குறதுக்கும் மனிதர்களோட உண்மையான இயல்புக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குங்கிறத இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஏன்னா பேரிடர் காலங்கள்ல மனிதர்கள் தங்களோட மிகச்சிறந்த அன்பான குணங்களை வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத அறிவியல் உண்மை. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. பேரிடர் காலங்கள்ல மனிதர்கள் இவ்ளோ நல்லவங்களா, உதவி செய்றவங்களா இருந்தா அப்புறம் ஏன் நாம மனிதர்களை கெட்டவர்கள் அப்படின்னு தொடர்ந்து நம்பிட்டு இருக்கோம்? அது ஒரு நல்ல கேள்வி. ஒரு புது நபரை பார்த்தாலே ஏன் ஒரு சந்தேக கண்ணோட்டத்திலே நாம பாக்குறோம்? இத அலச நாம ரட்கர் பிரெக்மன் எழுதிய ஹியூமன் கைண்ட் எ ஹோப்ஃபுல் ஹிஸ்டரி அப்படிங்கிற புத்தகத்தை தான் இன்னைக்கு முழுமையா பேச போறோம். மனிதர்கள் இயல்பாகவே சுயநலவாதிகள் அப்படிங்கிற பல நூற்றாண்டு கால நம்பிக்கையை உடைக்கிறது தான் இந்த புத்தகத்தோட அப்புறம் நம்ம உரையாடலோட முக்கிய நோக்கம். ஆமா, இதுக்கு விடை தேட நான் 1999ல நடந்த அந்த கோகோ கோலா நிகழ்வை கொஞ்சம் சொல்லலான்னு நினைக்கிறேன். ஓ, அந்த பள்ளிக்கூடத்துல நடந்த சம்பவம் தானே? ஆமா, அதேதான். ஒரு பள்ளிக்கூடத்துல கோகோ கோலா குடிச்ச ஒரு சில குழந்தைங்களுக்கு திடீர்னு வாந்தி, மயக்கம், தலைவலி வந்துச்சு. இத பார்த்த உடனே மத்த குழந்தைங்களுக்கும் அதேதான், மத்த குழந்தைகளுக்கும் அடுத்தடுத்து அதே அறிகுறிகள் வர ஆரம்பிச்சுது. செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவிடுச்சு. ஆம்புலன்ஸ்கள் வரிசை கட்டி நின்னுச்சு. பெல்ஜியம், பிரான்ஸ் முழுக்க லட்சக்கணக்கான பாட்டில்களை அரசு அவசரமா திரும்ப பெற்றுச்சு. ஆனா லேப்ல டெஸ்ட் பண்ணப்போ எந்த நச்சுத்தன்மையுமே இல்லைன்னு நிரூபணமாச்சு. எந்த கெமிக்கலும் இல்லாம நூற்றுக்கணக்கான குழந்தைகள் எப்படி வாந்தி, மயக்கத்தோட ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆனாங்க? இதான் நோசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, பிளாசிபோ பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சாதாரண சக்கரை மாத்திரைய மருந்துன்னு நம்பி சாப்பிட்டா நோய் குணமாகும். நோசிபோங்கிறது அதோட இருண்ட பக்கம். அதாவது ஒரு பொருள் நமக்கு தீமை செய்யும் நம்ம மூல ஆழமா நம்பினா அந்த தவறான நம்பிக்கையே நம்ம உடம்புல உண்மையான பாதிப்ப, வாந்திய, மயக்கத்தை உருவாக்கும். சரி, இதற்கும் மனிதர்கள் மேல நமக்கு இருக்கிற சந்தேகத்துக்கும் என்ன சம்பந்தம்? அங்கதான் நம்ம செய்தி ஊடகங்கள் உள்ள வருது. நம்ம நியூஸ் மீடியா எப்படி இதே நோசிபோ விளைவை ஒட்டுமொத்த மனித சமூகத்தின் மேலையும் திணிக்கிறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது தினமும் காலையில செய்தித்தாளையோ டிவியையோ திறந்தாலே கொலை, கொள்ளை, போர், ஊழல் இப்படி தொடர்ச்சியா நெகட்டிவ் செய்திகளை மட்டுமே நீங்க படிக்கும்போது உங்க மூளை எப்படி பழக்கப்படுத்தப்படுது? உலகம் ரொம்ப மோசமான இடம்னு தோண ஆரம்பிச்சிடும். எக்ஸாக்ட்லி. மனிதர்கள் அனைவரும் சுயநலவாதிகள், யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்க தள்ளப்படுறீங்க. உளவியல்ல இதுக்கு பேர் தான் மீன் வேர்ல்டு சிண்ட்ரோம். ஓ, அதாவது உலகம் மோசமானதுங்கிற மனநோய். ஆமா, ஊடகங்கள் எப்பவுமே விதிவிலக்கான அரிதான கெட்ட விஷயங்களை மட்டுமே செய்திகளா காட்டுறாங்க. தினமும் லட்சக்கணக்கான விமானங்கள் பாதுகாப்பா தரையிறங்கிறது செய்தி இல்ல. ஏதோ ஒரு விமானம் விபத்துக்குள்ளாவது மட்டும்தான் செய்தி.
இந்த தொடர் எதிர்மறை செய்திகள் மனிதர்கள் மேல நமக்குள்ள இயற்கையான நம்பிக்கைய ஒரு நச்சு மாதிரி மெல்ல மெல்ல கொன்னுடுது. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க நீங்க அடிக்கடி சொல்ற அந்த 2 கிரகங்கள் தியரிய சொல்லுங்களேன். கண்டிப்பா. ஒரு சின்ன கற்பனை செஞ்சு பார்ப்போம். இந்த பிரபஞ்சத்துல 2 கிரகங்கள் இருக்குன்னு வச்சுப்போம். பிளானட் ஏ மற்றும் பிளானட் பி. சரி, பிளானட் ஏ, பிளானட் பி. இந்த 2 கிரகங்கள்லயும் ஒரு பெரிய விமான விபத்துக்குள்ளாகி தீப்பற்றி எரியுது. பிளானட் ஏல உள்ள மக்கள் உடனே என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? தங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க பாதுகாப்பா இருக்காங்களான்னு பாப்பாங்க. முதியோர்களையும் குழந்தைங்களையும் முகம் தெரியாதவர்களையும் முதல்ல காப்பாற்ற தங்களோட உயிரை பணயம் வைப்பாங்க. அப்போ பிளானட் பில உள்ளவங்க அவங்க தங்களை காப்பாத்திக்க மத்தவங்கள சுயநலமா மிதிச்சுக்கிட்டு முண்டியடிச்சுக்கிட்டு வெளியேற பாப்பாங்க. இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, நீங்க எந்த கிரகத்துல வாழ்றதா நினைக்கிறீங்க? கண்டிப்பா நான் பிளானட் பில, அதாவது சுயநலமான உலகத்துல வாழ்றதா தான் நினைக்கிறேன். பல கருத்து கணிப்புகளும் அதே தான் சொல்லுது. 97% மக்கள் நாம பிளானட் பில வாழ்றதா தான் உறுதியா நம்புறாங்க. ஆனா வரலாற்று உண்மைகள் எடுத்து பாருங்க. உதாரணத்துக்கு டைட்டானிக் கப்பல் மூழ்கியப்போ என்ன நடந்துச்சு? மக்கள் ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்கல, பெண்கள் குழந்தைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து மிக அமைதியா வழி அனுப்பி வச்சாங்க. ஆமால்ல. 911 தீவிரவாத தாக்குதலின் போது உலக வர்த்தக மையத்தோட படிக்கட்டுகள்ல மக்கள் எப்படி நடந்துகிட்டாங்க? முண்டியடிச்சுக்கிட்டு ஓடாம தீயணைப்பு வீரர்களுக்கும் நடக்க முடியாத முதியவர்களுக்கும் வழி விட்டு மிக மிக அமைதியா இறங்கி வந்தாங்க. வாவ்! அப்போ உண்மையான தரவுகள் சொல்றது என்னன்னா, நாம பிளானட் ஏல, அதாவது இயல்பிலேயே ஒற்றுமையான உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா. ஆனா ஊடகங்களாலும் அதிகார அமைப்புகளாலும் நாம பிளானட் பில இருக்கிறதா தொடர்ந்து நம்ப வைக்கப்பட்டிருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க. இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்குள்ள ஒரு தர்க்கரீதியான கேள்வி வருது. சொல்லுங்க. நாம பிளானட் ஏவ சேர்ந்தவங்க, பிறப்பிலேயே இவ்ளோ நல்லவங்க, மத்தவங்களுக்காக தியாகம் செய்றவங்கன்னு வச்சுப்போம். அப்படி என்றால் பரிணாம வளர்ச்சியில விலங்கினங்கள்ல நாம எப்படி முதலிடம் பிடிச்சோம்? ஓ, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் பத்தி கேக்குறீங்களா? ஆமா. சிம்பன்சிகள் இல்லனா நியண்டர்தால்கள் மாதிரி மத்த மனிதன் இனங்களை விட நாம அதிக வன்முறையானவங்க, கொடூரமானவங்க, அதனால தானே உலக வென்றோம். மூர்க்கத்தனம் இல்லாம நாம எப்படி இவ்ளோ தூரம் வந்திருக்க முடியும்? இங்கதான் பரிணாம வளர்ச்சி பற்றிய மிகப்பெரிய தவறான புரிதல் நமக்கு இருக்கு. நாம இத பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படிங்கறத வலிமையானவர்கள் மட்டுமே பிழைப்பார்கள்னு நாம தப்பா மொழிபெயர்த்துட்டோம். அப்போ உண்மையான அர்த்தம் என்ன? உயிரியல் ரீதியா ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறது சூழலுக்கு தகுந்தபடி தன்னை மாத்திக்கிறவங்கள தான் குறிக்குது. மனிதர்களை பொறுத்தவரை அந்த விதி சர்வைவல் ஆஃப் தி ஃப்ரெண்ட்லியஸ்ட், அதாவது நட்பானவர்களுக்கானது. ஆமா. மூர்க்கத்தனம் உங்களை ஒருபோதும் நீண்ட காலத்துக்கு வாழ வைக்காது. இத நிரூபிக்க டிமிட்ரி பெல்லியேவ் அப்படிங்கிற ரஷ்ய அறிவியலாளர் செஞ்ச ஒரு சோதனையை சொல்லணும். என்ன சோதனை அது? அவர் சில்வர் நரிகளை வச்சு பல தசாப்தங்களா ஒரு ஆராய்ச்சி செஞ்சார். மிகவும் மூர்க்கமான நரிகள்ல இருந்து மனிதர்களோட கொஞ்சம் நட்பா கடிக்காம பழகுற நரிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து இனப்பெருக்கம் செஞ்சார். அப்புறம் என்னாச்சு? பல தலைமுறைகளுக்கு பிறகு பிறந்த நரிகள் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதோட மூர்க்கம் குறைஞ்சது மட்டும் இல்ல, அதோட உடல் அமைப்பே முற்றிலும் மாறிடுச்சு. என்ன சொல்றீங்க? உடல் அமைப்பே மாறிடுச்சா? ஆமா. நாய்க்குட்டிகள் மாதிரி வாலாட்ட ஆரம்பிச்சது, கூர்மையான காதுகள் வளைஞ்சு தொங்க ஆரம்பிச்சது, முகமைப்பு குழந்தைத்தனமா மாறிடுச்சு. இது எப்படி சாத்தியம்? வன்முறையை குறைக்கும்போது உடலோட அட்ரினலின் சுரப்பு குறையுது. அந்த மாற்றம் நேரடியாக விலங்கோட குருத்தெலும்பு மற்றும் நிறமிகளை மாற்றுது. வாவ்! பிரையன் ஹார் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் இதையே மனிதர்களுக்கும் பொருத்தி பார்க்கிறார். அவர் மனித இனத்தை ஹோமோ பப்பி அப்படின்னு அழைக்கிறார். ஹோமோ பப்பியா? அதாவது மனிதர்கள் நாய்க்குட்டிகளைப் போல பரிணாமம் அடைஞ்சவங்கன்னு சொல்றாரா? ஆமா. நியண்டர்தால்களை விட நம்ம உடல் வலிமையானவங்க கிடையாது. ஆனா நாம ஒருத்தரோட ஒருத்தர் மிக சிறப்பா பழகவும் தகவல்களை பகிர்ந்துக்கவும் கத்துக்கிட்டோம். அந்த சமூக வலைப்பின்னல் தான் நம்ம பிழைக்க வச்சதுன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. இது எவ்வளவு உண்மை என்பதற்கு நம்ம உடம்புலயே சில சான்றுகள் இருக்குல்ல? கண்டிப்பா. நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆமா. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இந்த உலகத்திலேயே முகம் சிவக்கும், அதாவது பிளஷ் ஆகும் ஒரே உயிரினம் மனிதன் மட்டும்தான். ஆமா. நாம பொய் சொல்லும் போதோ வெட்கப்படும் போதோ முகம் சிவக்கும். இது எதை காட்டுதுன்னா, மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம கவலைப்படுறோம், நம்ம தவறுகளை ஒத்துக்கிறோம்னு அர்த்தம். ஆமா. பரிணாம உணர்ச்சியில வஞ்சகமோ சுயநலமோ மட்டுமே முக்கியம்னா முகம் சிவக்கிற இந்த தன்மை நமக்கு ஏன் வரணும்? அது மட்டுமல்ல, மனிதர்களோட கண்கள்ல மட்டும்தான் அந்த வெள்ளை நிறம் மிக தெளிவா இருக்கு.
எந்த குரங்கு இனத்துக்கும் அப்படி இருக்காது. இதனால நம்மளால மத்தவங்க எங்க பாக்குறாங்க, என்ன உணர்றாங்கன்னு ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. கரெக்ட். நாம நம்ம ரகசியங்களை மறைக்கிற தந்திரசாலிகள் இல்ல, திறந்த புத்தகமா பழகுற சமூக உயிரினங்கள்னு நம்ம உடலமைப்பே நிரூபிக்குது. மிகச் சரியான பாயிண்ட். ஆனா எனக்கு இங்கேயும் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. சொல்லுங்க. மனிதன் பிறப்பிலேயே இவ்ளோ அன்பான ஹோமோபப்பி தான் அப்படின்னா, உலகப் போர்கள், சித்திரவதை கூடங்கள், அடிமைத்தனம் இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இது ஒரு முக்கியமான கேள்வி. இவ்வளவு அன்பான மனிதனுக்குள்ள எப்படி இவ்வளவு கொடூரங்கள் சாத்தியமாச்சு? நாகரிகத்தின் சாபம்னு ஒன்னு சொல்வாங்களே, அதானா? ஆமா, இத புரிஞ்சுக்க நம்ம தாமஸ் ஹாப்ஸ் மற்றும் ரூசோ இவங்களோட விவாதத்துக்கு போகணும். ஓ, தத்துவவாதிகள். ஆமா, ஹாப்ஸ் என்ன சொன்னார்னா, மனிதர்கள் இயல்பாகவே மிருகத்தனமானவர்கள், சட்டம்தான் அவங்கள ஒரு சமூகமா வச்சிருக்குன்னு சொன்னார். அப்ப ரூசோ? ரூசோ மனிதர்கள் அடிப்படையில நல்லவர்கள், இந்த நாகரிகம் அதாவது சிவிலைசேஷன் தான் அவங்கள கெடுத்ததுன்னு சொன்னார். ரொம்ப வருஷமா எல்லாரும் ரூசோவை ஒரு முட்டாளன் தானே நினைச்சாங்க. ஆமா, ஆனா இன்னைக்கு அகழ்வாராய்ச்சிகள் ரூசோ சொன்னதே 100க்கு 100 உண்மைன்னு நிரூபிக்குது. பல்லாயிரம் வருஷமா மனிதர்கள் வேட்டையாடி வாழ்ந்த வரைக்கும் பெரிய போர்கள் எதுவும் இல்ல. அப்போ எப்போ பிரச்சனை ஆரம்பிச்சது? எப்போ மனிதன் விவசாயம் செய்யத் தொடங்கி நிலங்களை ஆக்கிரமிச்சு இது என் நிலம்னு வேலி போட ஆரம்பிச்சானோ அப்போதான் இந்த நாகரிகத்தின் சாபம் தொடங்குச்சு. ஓ, விவசாயம், நில உடைமை, நகரங்கள் இதெல்லாம் வந்த பிறகுதான் போரு, அடிமைத்தனம் எல்லாம் உருவாச்சுன்னு சொல்றீங்க. ஆமா, அதுதான் வரலாற்று உண்மை. ஒரு நிமிஷம். வரலாற்று ரீதியா நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறோம். ஆனா உளவியல் ரீதியா? உளவியல் ரீதியா என்ன சந்தேகம்? அந்த புகழ்பெற்ற ஸ்டான்ஃபோர்ட் சிறைச்சாலை பரிசோதனை மற்றும் மில்கிராம் ஷாக் பரிசோதனை பத்தி நான் கேக்குறேன். ஓ, அந்த பரிசோதனைகளா? ஆமா, சாதாரண மனிதர்களை அதிகாரத்துல வச்சா அவங்க எவ்வளவு கொடூரமா நடந்துக்குவாங்கன்னு ஸ்டான்ஃபோர்ட் பரிசோதனை காட்டுச்சுல்ல? அதே மாதிரி மேலதிகாரி சொன்னா சக மனிதனுக்கு ஷாக் கொடுக்கவும் தயங்க மாட்டாங்கன்னு மில்கிராம் பரிசோதனை நிரூபிச்சதே. இங்கதான் ஒட்டுமொத்த உலகமும் பல தசாப்தங்களா ஏமாற்றப்பட்டுச்சு. ஏமாற்றப்பட்டுச்சா? என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த பரிசோதனைகள் எல்லாம் எப்படி ஜோடிக்கப்பட்டவை அப்படிங்கறத இப்போ உளவியலாளர்கள் உடைச்சிருக்காங்க. நிஜமாவா? கொஞ்சம் விளக்குங்க. ஸ்டான்ஃபோர்ட் சிறைச்சாலை பரிசோதனையை எடுத்துக்கலாம். மாணவர்களை காவலாளிகளா நடிக்க வச்சப்போ அவங்க இயல்பாவே கொடூரமா நடந்துக்கல. அப்போ எப்படி நடந்துக்கிட்டாங்க? அந்த ஆராய்ச்சியை நடத்தின பிலிப் ஜிம்பார்டோ அவரே அவங்கள மூளைச்சலவு செஞ்சார். நீங்க கொடூரமா நடந்துகிட்டாதான் இந்த அறிவியல் ஆராய்ச்சி வெற்றி பெறும்னு வற்புறுத்தினார். அடப்பாவமே, அப்போ அது ஒரு அறிவியலே இல்லையா? முன்கூட்டியே எழுதப்பட்ட ஒரு நாடகமா? எக்ஸாக்ட்லி. அதே மாதிரிதான் மில்கிராம் பரிசோதனையும். மக்கள் அதிகாரியோட பேச்சை கேட்டு கண்மூடித்தனமா ஷாக் கொடுக்கல. டேப்புகளோட முழு ஆடியோவை கேட்டா உண்மை புரியும். அந்த ஆடியோல என்ன இருக்கு? பல பேர் அந்த பரிசோதனை தொடர மறுத்து அழுதாங்க, கெஞ்சினாங்க. ஆனா பரிசோதனையாளர்கள் இந்த அறிவியல் ஆராய்ச்சிக்கு இது மிக முக்கியம், நீங்க செஞ்சே ஆகணும்னு மிக கடுமையா நிர்பந்திச்சாங்க. ஓ, அப்போ மனிதர்கள் இயல்பாகவே கொடூரமானவர்கள் என்பதற்காக அவங்க அதை செய்யல. இல்ல, நாம் அறிவியலுக்கு உதவுறோம் அப்படிங்கிற தவறான புரிதல்ல தான் செஞ்சாங்க. வாவ், அப்படியென்றால் சூழ்நிலைகளும் அதிகார அமைப்புகளும் தான் மனிதர்களை தவறான பாதையில திருப்புது. இது எனக்கு ஈஸ்டர் தீவு கதையை ஞாபகப்படுத்துது. ஆமா, அந்த ஈஸ்டர் தீவு மக்களும் தங்களுக்குள்ள சண்டையிட்டு அழிஞ்சு போனாங்கன்னு ஒரு பொய் இருக்கே. அது பொய்யா? அவங்க மரங்களை எல்லாம் வெட்டி பசியால ஒருத்தர் தின்னு அழிஞ்சாங்கன்னு தானே படிச்சிருக்கோம். இல்லவே இல்ல. அவங்க கடைசி வரை ஒற்றுமையாவே இயற்கையோடு போராடி வாழ்ந்து வந்தாங்க. ஐரோப்பியர்கள் அங்க போய் அடிமை வியாபாரத்தையும் நோய்களையும் பரப்பிய பிறகுதான் அந்த சமூகமே அழிஞ்சது. ஆக அதிகாரமும் ஆக்கிரமிப்பு தான் மனித சமூகங்களை அழிக்குது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நல்ல மனிதர்கள் வாழும் சமூகத்துல எப்படி மோசமானவங்க தலைவர்கள் ஆகுறாங்க? நல்ல கேள்வி. எப்படி? டாச்சர் கெல்ட்னர் அப்படிங்கிறவரோட ஆய்வின்படி அதிகாரம் அப்படிங்கிறது மூளையில ஒரு வியாதி மாதிரி செயல்படுது. இத அக்வயர்ட் சோஷியோபதின்னு சொல்றாரு. அதிகாரம் ஒரு வியாதியா? ஆமா, அதிகாரம் கைக்கு வந்ததும் அவங்க மூளையில இருக்கிற மிரர் நியூரான்கள், அதாவது மத்தவங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க உதவும் நரம்பணுக்கள் செயலிழக்க தொடங்குது. ஓ, அப்ப அவங்களுக்கு பச்சாதாபம் குறைஞ்சிடுமா? எக்ஸாக்ட்லி. அவங்க மத்தவங்கள புரிஞ்சுக்கும் தன்மையை இழந்து வெட்கமில்லாதவர்களா மாறிடுறாங்க. அதனாலதான் நட்பான சமூகத்தை பெரும்பாலும் வெட்கமில்லாத சுயநலமான தலைவர்கள் ஆட்சி செய்யறாங்க. அதிகாரம் மூளைய ஒரு நோயாளிய போல மாத்திடுதுங்கிறது கேட்கவே பதபதப்பா இருக்கே. எனவே இது நமக்கெல்லாம் என்ன உணர்த்துது? என்ன உணர்த்துதுன்னா,
நாம பிளானட் ஏல வாழ்ந்தாலும் நம்ம அரசாங்கங்கள், பள்ளிக்கூடங்கள், நிறுவனங்கள் எல்லாமே மனிதர்களை சந்தேகப்படும்படியே வடிவமைக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. மனிதர்கள் சோம்பேறிகள், தண்டனைக்கும் பணத்துக்கும் மட்டுமே வேலை செய்வாங்கங்கிற நம்பிக்கையில தானே நம்ம சிஸ்டம் ஓடுது. இத வச்சுக்கிட்டு நம்ம சமூகத்தை எப்படி மாத்துறது? அங்கதான் நம்ம ஒரு புதிய யதார்த்தத்தை உருவாக்கணும். மனிதர்களுக்கு உள்ளுணர்வு உந்துதல், அதாவது இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் ரொம்ப அதிகம். ஒரு வேலையை செய்வதில் உள்ள திருப்திக்காகவே அதை செய்வாங்க. தங்களை முழுமையா நம்புற இடங்கள்ல மனிதர்கள் சிறப்பா செயல்படுவாங்கன்னு சொல்றீங்க. ஆமா. உதாரணத்துக்கு நெதர்லாண்டுல இருக்கிற புட்சோர்க் அப்படிங்கிற நிறுவனத்தை எடுத்துக்கோங்க. அதோட நிறுவனர் ஜார்ஜ் டி ப்ளோக். அங்க மேலாளர்கள் அப்படிங்கிற ஒரு பதவியே கிடையாது. மேலாளர்களே இல்லையா, அப்புறம் எப்படி வேலை நடக்கும்? எந்த விதிகளும் கண்காணிப்பும் இல்லாம செவிலியர்களை முழுமையா நம்பி வேலை செய்ய விட்டார். விளைவு மிகச்சிறந்த சேவை கிடைச்சது. ஊழியர்களோட திருப்தி பல மடங்கு அதிகரிச்சது. வாவ்! அதே போல பிரான்ஸோட ஃபாவி தொழிற்சாலையும் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாம பல தசாப்தங்களா வெற்றிகரமா இயங்குது. நான் கூட படிச்சிருக்கேன். நிறுவனங்கள் மட்டுமில்ல, கல்வியில கூட இதை செயல்படுத்த முடியும். ஆமா, நெதர்லாந்துல உள்ள அகோரா பள்ளிக்கூடம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். கரெக்ட். அங்க வகுப்பறைகள் இல்ல, தேர்வுகள் இல்ல, வீட்டுப்பாடம் இல்ல, ஏன் பாடத்திட்டமே இல்லையா? ஆமா, மனிதன் பிறப்பிலேயே அறிவை தேடும் ஹோமோ லுடென்ஸ், அதாவது விளையாடும் மனிதன். சுதந்திரமும் நம்பிக்கையும் கொடுத்தா குழந்தைகள் தாங்களாவே வியக்கத்தக்க அளவுல கத்துக்குவாங்க. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா, நாம வீட்லயோ ஆபீஸ்லயோ மத்தவங்கள சந்தேகப்படுறதுக்கு பதிலா முழுமையா நம்பினா அவங்க இன்னும் சிறப்பா செயல்படுவாங்க இல்லையா? ஆமா, உளவியல்ல இத பிக்மாலியன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒருவரை நல்லவர்னு ஆழமா நம்பினா உங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய அவங்க மிகச்சிறப்பா செயல்படுவாங்க. சூப்பர்! நாம் மத்தவங்கள பத்தி என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறதுதான் அவங்களோட நடத்தையை தீர்மானிக்குது. எவ்வளவு உண்மையான வார்த்தைகள்! இந்த விவாதத்தை முடிச்சு வைக்கும் விதமா இதுவரை பேசப்படாத ஒரு வரலாற்று நிகழ்வை நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, கேட்க ஆர்வமா இருக்கேன். 1914ஆம் ஆண்டு முதல் உலகப் போரோட உச்சகட்டம். பனிப்படர்ந்த டிசம்பர் மாசம் ஜெர்மானிய மற்றும் பிரிட்டிஷ் போர் வீரர்கள் எதிரெதிர் பதுங்கு குழிகள்ல துப்பாக்கிகளோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கிறிஸ்மஸ் ஈவ் இரவு வருது. திடீர்னு ஜெர்மானிய பக்கம் இருந்து மெழுகுவர்த்திகள் ஏற்றப்படுது. அமைதியா கிறிஸ்மஸ் பாடல்கள் ஒலிக்குது. இத கேட்ட பிரிட்டிஷ் வீரர்களும் பதிலுக்கு பாடுறாங்க. அட, போர் முனையிலையா? ஆமா. அடுத்த நாள் காலை எந்த அதிகாரிகளோட உத்தரவும் இல்லாம 2 தரப்பு வீரர்களும் ஆயுதங்களை கீழே போட்டுட்டு அந்த மரண பகுதிக்குள்ள தைரியமா நடந்து வராங்க. வாவ்! ஒருத்தர் சுட்டுக்கலையா? இல்ல, ஒருத்தர் கட்டி தழுவி அன்பளிப்புகளை பரிமாறிக்கிட்டு ஒன்னா சேர்ந்து கால்பந்து விளையாடினாங்க. இது நிஜமாவே நடந்ததா? ஆமா, இதுக்கு பேர் தான் கிறிஸ்மஸ் போர் நிறுத்தம், கிறிஸ்மஸ் ட்ரூஸ். அதிகார அமைப்புகள் அவங்கள கட்டுப்படுத்தாத அந்த சில மணி நேரங்கள்ல அவங்களோட உண்மையான மனித இயல்பு வெளிப்பட்டுச்சு. அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஹோமோ பப்பி அவங்கள அன்பால் இணைச்சது. உண்மையிலேயே சிலிர்க்க வைக்கும் ஒரு நிகழ்வு. மனிதர்கள் எப்போதுமே பிளானட் ஏல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கங்கறதை இது ரொம்ப அழகா நிரூபிக்குது. கண்டிப்பா. சரி நேர்களே, இந்த அற்புதமான அலசலை முடிக்கும்போது உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன். நாளைக்கு காலையில நீங்க வெளியே போகும்போது பாக்குற முதல் முகம் தெரியாத மனிதரை எப்படி பார்க்க போறீங்க? ஒரு சுயநலவாதியாவா? ஆமா, உங்களை ஏமாற்ற காத்திருக்கும் ஒரு சுயநலவாதியாவா, அல்லது நெருக்கடி வந்தா தன் உயிரை பணயம் வச்சு உங்களை காப்பாற்ற துணியும் இயல்பிலேயே அன்பான ஒரு ஹோமோ பப்பியாவா? நிச்சயமா, இது எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம். மனிதர்கள் அடிப்படையில நல்லவர்கள் தான் அப்படிங்கிற இந்த உண்மையை நீங்க நம்ப தொடங்குனா நீங்க உலகத்தை பார்க்கும் விதமே முற்றிலும் மாறிடும். உண்மைதான். மனிதர்கள் மீதான உங்க நம்பிக்கையை மீட்டெடுக்கும் இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆழமான உரையாடல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.